தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னோடு கூட யாத்ரியாமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அன்பான தேவ ஜன்ம சூர் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் மாராவண்டே கடந்து வருகிறார்கள். அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல அவளுக்கு குடிக்கும்படியா தண்ணி கேட்டிடும் போது அங்கிருந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. ஆகையாலே அந்த இடத்துக்கு அவர்கள் மாரா என்று பெயர் வைத்தார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும், தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும், சத்தியத்தை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், ஆனா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே வாழும்போது அவங்க எப்படியாப்பட்ட நிலைமையில வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கசப்போடும் பகையோடு வாழுகிறார்கள். சொல்லுவாங்க, அவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை, அவனோடு பேச பிடிக்கிறது இல்லை, அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கிறது இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகையினாலும் கசப்புனாலும் விரோதங்களால நிறைந்து கொண்டிருக்கிறது. இப்படி நம்ம கசப்பும் பகைய விரோதத்தை வச்சுட்டு நீங்க எந்த ஜாதி எந்த பாஷை என்னங்க எந்த மதம் அது இல்லை. மனுஷனா யோசித்து பாருங்க, நம்ம இந்த பூமியில வாழ போறது கொஞ்ச காலம்தான், அதுவும் கேரண்டி கிடையாது. நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும் ஒரு என்ன இருக்குங்க, கேரண்டி இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் கேரண்டி இல்லை. எப்போ என்ன வேணாலும் மனுஷனுக்கு நடக்கும். ராத்திரி தூங்கினவன் காத்தால எழுந்திருக்க மாட்டான். அன்பான தேவச்சனமே, எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா ராத்திரி அவர் தூங்கினாரு, ஆனா காலையில எழுந்து பார்த்தா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுதான் மனுஷ வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி. ஆனா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், குடும்பங்கள்ல கசப்பு, உறவுகளில் கசப்பு, நண்பர்களுக்குள்ள கசப்பை வைத்து கொண்டு நம்ம இன்னும் பகைய என்னங்க நம்ம சாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படியாப்பட்ட நம்ம கசப்போடு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதுவும் விசேஷமா தேவனுடைய பிள்ளைங்க என்னங்க கசப்போடு நம்ம வாழும்போது வெளியே பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, ரொம்ப நல்லா நேசிக்கிறவங்கள போல சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பின்னால பார்த்தீங்கன்னா அவங்களா அவனா அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து தவறா தகாத என்னங்க தூசணமான வார்த்தைகளை பேசுறது. ஆகையால் இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுங்க, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 2 பேர் ஆலயத்துல ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருத்தன் உள்ள இருந்து ஜெபம் பண்றான், ஒருத்தன் வெளியே இருந்து ஜெபம் பண்றான். இந்த உள்ள இருந்து ஜெபம் பண்றவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்னங்க. ஆனா வெளியே இருக்கிறானே அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை என்னங்க, அந்த விபச்சாரக்காரனை போல நான் இல்லை, அந்த மோசமான மனுஷனை போல நான் இல்லை. இவன் எப்போ அன்பான தேவ ஜனமே நான் அவனை போல இல்லை இவனை போல இல்லை நானோ, அப்பவே இவன் தேவனுடைய பார்வையில தேவனுடைய தராசுல இவன் யாரா மாறுறாங்க, குறைவுள்ளவனா மாறுறான். ஏன்னா அப்போஸ்தலர் 10:34 சொல்லுது, நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர், அவர் கெட்டவங்க மேலும் நல்லவங்க மேலும் மழையை வர்ஷிக்க பண்றார், கெட்டவங்க மேலும் நல்லவங்க மேலும் சூரியனை உதிக்க பண்றார். ஆகையாலே அவன் செய்யறத அவன் அனுபவிக்கிறான். ஆனா நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே நேசிக்கிறவளா இருக்கணும். கசப்பை வச்சுட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க?
அப்புறம் அவங்க மரித்த போது ஐயோ அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ் சூட்டினீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம ஒரு வேஷம் போடுற வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாதுங்க, வாழக்கூடாது. இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் அவன் செய்து அவன் அனுபவிக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் நன்மை செய்கிறவரா நேசிக்கிறவரா இருந்தார், அதை போல நாம இந்த பூமியில தேவனுடைய மகிமைக்காக கொஞ்ச நாள் வாழ்றோம். மற்றவங்களுக்கு பிரயோஜனமா தேவனுக்கு மகிமையா நம்ம வாழணும். ஆகியால் தான் ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்துல ஆண்டு சொல்லும் போது சொன்னாரு, பிரியமான தேவ ஜனம் ஒருத்தன் பலிபீட தண்டை காணிக்கை கொண்டு வர ஆண்டு சொல்றாரு, எப்பா உன் காணிக்கை இங்கே வச்சுடு, போய் உன் சகோதரனிடத்துல முதல்ல என்ன சமாதானம் ஆகு, ஒப்பருவாவு அப்படின்னாரு. நீ உள்ளத்துல உள்ள கசப்பை வச்சுக்கின்னு அவங்கள குறித்து தேவையில்லாததெல்லாம் பின்னால பேசிக்கின்னு ஆலயத்துல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா எப்படி கர்த்தர் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளுவார்? நம்முடைய தேவனுக்கு பலி முக்கியம் கிடையாது. ஏன்னா 1 சாமுவேல் 15:22 சொல்லுது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். தேவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆகையால இந்த கசப்பை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணுங்க, மாற்றணும். ஆகையால் மோசே என்ன பண்ணாருன்னா, ஒரு மரத்துண்டை வெட்டி அந்த கசப்பான தண்ணியில போட்ட உடனே அது மதுரமாய் மாறினது. அன்பான தேவச்சனமே, அங்கே தேவ வசனம் 25ஆம் வசனம் அழகா சொல்லுது. ஆகையால அந்த கசப்புங்க மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், சிலுவையில நம்மை அறியணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறணும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் சிலுவையில் அறியப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள்ள இயேசு. எப்போ நான் சாவரனோ அப்பதான் இயேசு எனக்குள்ள வெளிப்படுவார், உனக்குள்ள வெளிப்படுவார். ஆகையால் இந்த கசப்பு பகையை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா அன்பான தேவ ஜனமே, ஒரிசாவில் இந்த மிஷினரி ஸ்டெயின் அவருடைய குடும்பத்துல அவர் என்னுடைய 2 பிள்ளைங்களை சாகடிச்சும் போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆந்திராவில் பிரவீன் பகோடா அவர்களை சாகடிக்கும் போது அவங்க மனைவி, அன்பான தேவ ஜனமே, நான் ஆண்டவரை என்னங்க அவங்கள எனக்கு என் கணவனுக்கு யார் செஞ்சாங்க அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதான் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவனுடைய குணம். மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, வாழ்றாங்களோ இல்லையோ, வேதத்தை சுமக்கிறியா, நீங்க செய்யுங்க. அன்பான தேவ ஜனமே, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நான் மற்றவங்களுக்கு மதுரமா இனிமையா காணப்படணும். ஏன்னா நம்ம மதுரமா இனிமையாய் காணப்படும் போது கண்டிப்பா நம்ம மற்றவங்களுக்கு யாரா இருப்போம்னா நடமாடுகிற என்னங்க வேத புத்தகமாய் நாம் காணப்படும். அப்படியேப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். ஆகையால வாழ்நாளை வீணாளா மாற்றிக்கொள்ளாம வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க, கசப்பை விட்டுட்டு மதுரமா வாழுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட இந்த வார்த்தையை ஆண்டு கண்டிப்பா அன்பான உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்க யாரிடத்துலயாவது கசப்போடு பகையோடு வைராகியத்தோடு இருந்தீங்கன்னா போய் சமாதானம் ஆகி என்னங்க, அவங்க மன்னிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நீ அவங்கள்ட்ட போய் சமாதானம் ஆகு. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உனக்கு வர வேண்டிய விடுதலை, உனக்கு கிடைக்க வேண்டிய சுகம், உனக்கு முன்னால் அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறந்து உன்னை உயர்த்துவார். நீ செய்ய வேண்டியதை நீ செய்தா தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு அன்றைய சகோதர சகோதரிகளுமா தேவ பிள்ளைகளுமா நம்முடைய கரத்திலே அன்றை ஒப்பு கொடுக்கிறோம். அன்ற நகோமி சொன்னது போல, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அன்று ரம்யமா வாழ வேண்டிய அவள் கசப்பாய் கடந்து வந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த கசப்புகள் ஆண்டவரே இன்னைக்கு சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில, விசுவாச ஜீவியத்துல அன்றைய தேவனுடைய பிள்ளைங்கன்னு பேர் வைத்து இன்னும் கசப்போடு பகையோடு ஜீவிக்கிற இவர்களை நீர் தொட்டு உடைய ரசத்தினால கழுவுங்கப்பா. ஆமா ஆண்டவரே, எப்படி மோசே மரத்துண்டை வெட்டி அன்றைய தண்ணீர்ல போட்டு தண்ணீர் மதுரமாய் மாறினதோ அதே போல உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி அன்றைய கசப்புகள் எல்லாம் நீக்கி அன்றைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தேவன் தந்து அன்றைய இவர்கள் பலருக்கு வெளிச்சமா வழிகாட்டியா
ஆண்டவரே, அநேகருக்கு கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் காணப்பட தேவன் நீர் உதவி செய்யுங்க. அன்று இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுங்க. அவளுக்கு எதிர்பார்க்கிற நன்மையை தேவன் கட்டளையிட்டு அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை கழுவுன்னு சொன்னி ரத்தத்தினால கழுவும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க வார்த்தையை கேட்ட நீங்க அன்பால கர்த்தர் உங்களோடு பேசினார்னு விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவ சமூகத்தில் எங்களோட தொலைபேசியினுடைய எண் இருக்கிறது. எங்களோட அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் கமெண்ட் வழியா தெரியப்படுத்துங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.